உங்களுடைய இந்த போராட்ட மன உறுதி, மன வலிமை, தொடர்ந்து நிற்கக்கூடிய உங்களுடைய ஆற்றல், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு உத்வேகம் அளிக்கிறது என்பதை காட்டிலும், ஆனால் உங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு மிக ஒரு பரிதாபமான நிலை இருக்கிறது நண்பர்களே. ஏன் என்று சொன்னால், நம் சகோதரனுடைய ஒரு மானுட சிந்தனையான ஆகாசுடைய இறப்புக்கு நீதி கேட்டு 50 நாட்களுக்கு நேராக போராடக்கூடிய இந்த நிலை என்பது நம்முடைய அவமரியாதை நிலையை குறிக்கிறது நண்பர்களே. ஏன் என்று சொன்னால், ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கு நீங்க சிந்தித்து பாருங்கள். முத்துவேல் கருணாநிதியுடைய ஸ்டாலினுடைய சமூகம் அரசியலாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூகம். ஆனால் நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல. ஒரு எண்ணிக்கையிலும் வீரத்திலும் மிக வலிமையான சமுதாயம் இன்று அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக சமுதாயம் மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. இதற்கு யார் காரணம்? இதற்கு முன்பாக பேசிய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள். அவர் தமிழர் நீதி கட்சியை சேர்ந்த அவர் ராஜ் பாண்டியன் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது. இந்த மதத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகம், சமூக கட்டமைப்பு அனைத்தும் உங்களை மனிதனாக மனித தன்மையோடு நடத்தவில்லை என்பதை காட்டுகிறது. தம்பிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம், மாற்று சமூகம் எதிர்மையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னென்ன வளர்ந்தியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழனாக ஒன்று சேர முடியவில்லை. ஒரு வலி உலகமெங்கிலும் அன்பர்களே, யாருக்கெல்லாம் வலி ஏற்படுகிறதோ வலிக்கின்ற சமூகம் ஒன்றாக நிற்கின்ற வரலாறை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு கேடுகட்ட நிலை. அதாவது நாங்கள் எல்லாம் எப்படியாவது ஒரு நடுவன் அரசை கைப்பற்றிவிடலாம், எங்களை அரசியலில் வழிநிறுத்தக்கூடிய சர்தார் ஜீவன் சிங் அவர் தலைமையில் கைப்பற்றலாம் என்று வட இந்தியா முழுக்க நாங்கள் பட்டித்தொடியும் அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கெல்லாம் தமிழ்நாடு என்பது சுயமரியாதை மண், சுயமரியாதை இயக்கம் பிறந்த மண் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மாறுதட்டுகின்றோம். ஆனால் சமீப காலமாக இந்த முத்துவேல் கருணாநிதி அவருடைய ஸ்டாலின் ஆட்சியிலும் எடப்பாடி ஸ்டாலின் நடந்த ஆட்சியிலும் காவல் சித்திரவதை மரணங்களை, சாதிய ஆவண படுகொலைகள், கவின் போன்ற படுகொலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மண் உண்மையிலேயே சுயமரியாதை பிறந்த மண் தானா, இல்ல சுயமரியாதை இயக்கம் தோன்றிய மண் தானா என்று சொல்வதற்கு வெக்கி கேவலமாக இருக்கிறது நண்பர்களே. நாம் இப்பொழுது செய்யக்கூடிய ஒன்றே ஒன்றுதான். அதாவது இந்திரா காந்தி அம்மையார் டெல்லியில் படுகொலை செய்யப்பட்ட போது டெல்லி முழுவதும் சீக்கியர்கள் மீது ஒரு வன்முறை கட்டமைத்திடப்பட்டது. அப்பொழுது தந்தை கன்சிராம் சொன்ன ஒரு தாரக மந்திரம், அன்பர்களே தயவு செய்து இந்த நீங்க உண்மையா கூட்டு கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சமுதாயம் தொடர்ந்து பல்வேறு வகையான அரசு பயங்கரத்துக்கு பலியான சமுதாயம். நீங்கள் பழிவாங்கலில் என்ன தன்மையில் இருக்கின்றீர்கள்? ஜெயலலிதாவை பழிவாகி இருக்கின்றீர்களா, இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பழிவாகி இருக்கின்றீர்களா? சொல்லுங்கள் நண்பர்களே. கிடையாது. ஆனால் ஒரு சகோதர சாதிக்காரர்கள், ஒரு மாற்று சாதிக்காரர்கள் நம் சகோதரரை வெட்டினால் உடனடியாக 2 பேரை வெட்டிக் கொள்கின்றோம். இது ஆயுத பழிவாங்கல் நண்பர்களே. இந்த ஆயுத பழிவாங்கல் நிரந்தர தீர்வு ஆகாது நண்பர்களே. ஏனென்றால் நீங்கள் யதார்த்த வாழ்க்கையில் ஒருவர் உங்களை வெட்டினால் திருப்பி நீங்கள் மறுபடியும் வெட்டும் பொழுது உயிர் உடனடியாக போகிறது நண்பர்களே. ஆனால் அரசியல் பழிவாங்கல் அப்படி அல்ல நண்பர்களே. அரசியல் பழிவாங்கல் என்பது தினம் தினம் அவர்கள் உடனடியாக செத்துக் கொண்டிருப்பார்கள் நண்பர்களே. நீங்கள் இந்த எண்ணிக்கையில் பெரும்பான்மையக்கூடிய சமுதாயங்கள் என்றைக்கு நீங்கள் அரசியல் பழிவாங்கல் நிலைக்கு வரப்போகின்றீர்கள்? அரசியல் ரீதியாக பழிவாங்கல் நிலைக்கு வந்தால்தான் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பழிவாங்க முடியும். ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நண்பர்களே, நாம் நீதிக்கான யுத்தம் என்பது நேற்றோடு தொடங்கி இன்றோடு முடிய போவதில்லை. நாளை மீண்டும் நடக்கலாம். அப்பையும் நான் அரசியல் பழிவாங்கல் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த நிலையை கையாள போகின்றீர்கள்? நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தின் மூலம் நான் உங்களுக்கு விடுகின்ற வேண்டுகோள் என்பது, நீங்கள் இந்த ஆயுத பழிவாங்கலை விடுவித்து அரசியல் பழிவாங்கலுக்கு தயாராக வேண்டும். அரசியல் பழிவாங்கல் என்பது நாம் இந்த தேசிய அரசியலில் பங்கு பெற்று ஒரு தேசிய அரசியலை கைப்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தந்தை கன்சிராமுடைய கொள்கையில் ஒரே பெரும்பான்மை மக்கள் அனைவரும் ஒரு குடையில் திரள வேண்டும். அதற்காக சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் இந்தியா முழுவதும் இரவு பகலாக பாடுபட்டு
நாம் நடுவு அரசை கைப்பற்றும் இந்த அடிப்படையில் வேலை செய்கின்றால் நாம் ஒரு கூடையின் கீழ் ஒன்றிலிருந்து இந்த அரசியல் பழிவாங்கல் என்ற பாதைக்கு வர வேண்டும் என்பதை உங்களிடம் வேண்டல் விடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆகாஷ் ஜெனிசன் படுகொலைக்கான காவல் சித்திரை படுகொலைக்கான நீதிக்கான கூட்டமைப்பு தோழர்கள் லெனின் அவர்களுக்கும் இமானுவேல் பேரவை தோழர் ஜெகதீசன் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தை மறைமுகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமூக இயக்கங்களுக்கும் சபாபதி தோழர் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தை உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்ற மூவேந்தர் மீடியா வீரநாடு மீடியா இன்னும் இந்த சமூக ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது உள்ளபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் மீண்டும் விடைபெறுகின்றேன். இதன் முடிவுரையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் இந்த எச்சரிக்கை அளிக்கின்றோம். மே 4க்கு அப்புறம் எந்த அரசு அமைந்தாலும் 3 நாட்களுக்கு ஆகாஷ் காவல் சித்திரை மரணத்திற்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படவிட்டால் நாங்கள் மக்கள் மன்றம் வேறு வகையான முறையில் இறங்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கின்றோம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு பல்வேறு தோழர்கள் இயக்க உரை ஆற்ற இருப்பதால் அவர்களுக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.